ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு டிஃபன் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். குயிக்காக செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. என்ன ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. கூடவே சீரகம் சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்ந்தா மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பருப்பை நல்லா சிவக்க விட்டுக்குங்க. தீஞ்சிடக்கூடாது. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் மெல்லியதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கின பிறகு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு ரொம்ப மழுமழுன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் திப்பி திப்பியாக திரியாக இருக்கணும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்க்காதீங்க, தூள் உப்பு சேர்த்துக்குங்க. கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம தனி மிளகாய் தூளும் சேர்க்குறோம், பச்சை மிளகாயும் சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த டிஃபன் செய்ய போகிறேன். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு சிம்மிலேயே வச்சு நல்லா பொடி பொடியாக ஆக்கிக்கணுங்க. முட்டை பொடி மாஸ்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி முட்டையை நல்ல பொடி பொடியாக உதிரியாக வர அளவுக்கு கிளறி எடுத்துக்கணும். இது பாதி அளவு கிளறப்பவே இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த தண்ணி நல்லா சூடான பிறகு 1 கப்பு அளவுக்கு நான் சேமியா, வறுத்த சேமியா, கண்டிப்பாக வறுத்த சேமியா எடுத்து செய்யுங்க. ஒருவேளை நீங்கள் வறுக்காத சேமியா எடுத்திங்கன்னா வறுத்துட்டு தண்ணியில் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா கொதித்த பிறகு ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு அரை பழம் அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டிங்கன்னா நல்லா கொதித்து அந்த தண்ணியினுடைய அளவு கம்மியாகி சேமியா எல்லாம் நல்லா வெந்து இருக்கணும். அந்த பக்குவத்துக்கு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேனே இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃபில்ட்ரு வச்சு சேமியாவை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமேட்டு இது மேலே பச்சை தண்ணி இந்த மாதிரி எதுவுமே ஊற்ற வேணாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம முட்டையை நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட இந்த சேமியாவை சேர்த்துக்கணும். கொஞ்சம் வழுவழுப்பு தன்மை இருக்கணும், அதனால தான் இது கூட தண்ணி மேலே எதுவும் ஊற்றாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஒருவேளை நீங்கள் செய்கிறப்ப கரெக்டாக இல்லாமல் இருந்ததுன்னா, உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா காரம் கம்மியாக இருந்ததுன்னா பெப்பர் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சுட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ரெசிபீஸ்லாம் நிறைய வேணும்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.